ஹே ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற தரமான சீரிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜீகான் வந்துட்டு என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி இருப்பான்ல. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கப்பல் வந்து நடுரோட்லேருந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதில் அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஜீகான் போயிட்டு தடுத்துட்டு இருப்பான். அதுக்கு அந்த பையன் வந்துட்டு டேய் நீ யாரா கோமாளி, எங்க 2 பேருக்கு நடுவில் நகர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ள வரும்போது அவன் லைட்டாக நகருவான். இவன் என்னடான்னா அப்படியே கீழே விழுந்து வேற மண்ணை கவிட்டு இருப்பான். அவனுக்கு அடி பட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அடிப்பட்ட மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கும்போது அவனோட ஒய்ஃப் வேற என்னடா என் புருஷனை பிடிச்சி கீழே தள்ளிட்டா யாரா நீ அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு டோட்டலா கச்சு மாறிடுவா. ஹே உன்னத்தானே காப்பாற்ற வந்தேன் நான் எதுவுமே பண்ணலன்னு உனக்கு தெரியும், அப்படியே இப்படி பேசுற அப்படின்ற மாதிரியே ஜீகான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு எனக்கு தெரியும் என் புருஷனை நீ கொலை பண்றதுக்கு தானே வந்த, இரா உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜீகானை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடும் அந்த பொண்ணு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜீகானோட அம்மா அப்பா வேற வந்து என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பாய் வேற மண்டே ரெண்டா பொழந்த ரேஞ்சுக்கு வேற ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பானா. ஜீகான் வந்துட்டு நான் அடிக்கவே இல்லப்பா, அவனா கீழே விழுந்துட்டு என் பேரை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது போலீஸ் சொல்லுவாங்க இன்சிடென்ட் நடந்த இடத்துல வந்துட்டு கேமரா கூட கிடையாது, அதனால உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இல்லை, அதனால நாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல கோக்கி வந்துட்டு என்னாச்சு ஜீகான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி ஜீகானுக்கு நேற்று நைட்டு இந்த இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாளா. யார் சொன்னா உனக்கு அப்படின்னும் போது இந்த சீனியர் ஜோ தான் வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் ஜோ கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போவாங்க. அவ வந்துட்டு எப்பவும் போல திமிரா தான் பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்ட விஷயத்த தான் சொன்னேன், அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நக்கலா வேற சொல்லிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்னமா பண்ண முடியும், அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசும்போது நம்ம டோக்கி வந்துட்டு இவகிட்ட பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வாங்க போல நம்ம ஜீகான் கிட்டே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேற அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இந்த ஜோ வந்துட்டு போங்க போங்க அப்படின்ற மாதிரியே நக்கலை வேற பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள கிளாஸ்ல எல்லாருக்கும் வேற பரவிடுமா அந்த நியூஸ். கிளாஸ்ல எல்லாருமே வந்துட்டு ஜீகானை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கும்போது சோயா வந்துட்டு பைத்தியமா நீ அவன் நம்மளோட ஃப்ரெண்ட், அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஜீகானை பத்தின அந்த நியூஸ் வந்துட்டு நெட்ல வேற வந்துடும். அவன் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுக்காக அந்த பையனை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தப்பா வேற நியூஸ் வந்துட்டு இருக்கோம். இதனால நம்ம கோக்கி டோக்கி எல்லாருமே வந்துட்டு ஜீகானோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவனும் இவங்களெல்லாம் பார்த்தோன்னே உள்ள கூட்டிட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் வேற பண்ணிட்டு இருப்பானா. எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க இதை வந்து வேணும்னே யாரும் பண்ண மாட்டாங்க, உன்னை வந்து யாரோ பழி வாங்கணும்னு நினைச்சாதான் இந்த மாதிரி விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோக்கி வேற கெஸ் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஜீகானுக்கு வந்து சடனா ஞாபகம் வருது அந்த ஜோ பொண்ணு சொன்னதான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு உன்னை என் காலில் விழ வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பால. அது வந்துட்டு இவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் அவள் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழி போட முடியாதுல. அதனால ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு அந்த பையனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருப்பாங்க. அந்த பாயோட ரூமுக்கு வெளியே நின்று நம்ம 2 பேரும் சின்ன பசங்க அவங்கள போய் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாயோட ஒய்ஃப் வேற கரெக்டாக ரூமை விட்டு வெளியே வருவாங்களா. அவகிட்ட வந்துட்டு இவனை பற்றி விசாரிக்கும் போது நம்ம டோக்கி வந்து உள்ள அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜாலியாக சிப்ஸ் சாப்பிட்டு படம் வேற பார்த்துட்டு இருப்பான். இதை வேற நம்ம டோக்கி வந்து நோட் பண்ணிடும். இவளுங்க 2 பேருமே அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு கன்வின்ஸ்லாம் ஆகாது. திருப்பி இவளுங்க 2 பேரும் வேற கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கோமா. நம்ம டோக்கி வந்துட்டு இல்லை ஜீகான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் போய் சொல்கிறோமா உங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறோம், வந்துட்டாளுங்க 10 ரூபா ஜூஸ் பாட்டில் தூக்கிட்டு போங்கடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்களே கலாய்ச்சி விட்டு வர அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டு இருக்கோம். அப்புறமா இவளுங்க 2 பேரும் ஓரமாக போய் உட்காந்து அந்த பையன் உள்ள வந்து ஜாலியாக சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதை வேற டோக்கி சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி காசும் கேட்க மாட்டாங்க, கன்வின்ஸும் ஆக மாட்டாங்க, அப்போ வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பற்றி ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருப்பா. அதுவும் இல்லாமல் அவள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஐடி கார்டெல்லாம் வேற வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாளா. அந்த கம்பெனி வேற யாரும் கிடையாது, இந்த ஜோவோட அம்மாவோட கம்பெனி தான். அப்போ கண்டிப்பாக இதில் ஜோக்கு லிங்க் இருக்கு, ஆனால் எப்படி ப்ரூஃபை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வேற உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அண்ணன் வேற உள்ள வந்துட்டு இருப்பான். இவனை பார்த்ததும் பப்பி ஏஞ்சி வணக்கம் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் டோக்கியில் வெக்கத்திலே செத்துருவா போல அந்த மாதிரி வெக்கப்பட்டு வேற பேசிட்டு இருப்பாள். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயே கருமோ அப்படின்ற மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன் வச்சுட்டு இருக்கோம். அவன் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரூஃப் கிடைக்குமான்னு ஃபோட்டோவில் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது என் கண்ணு ஷார்ப்பான கண்ணு கூட நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவையும் வந்துட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். ஒரு ஃபோட்டோவில் வந்துட்டு அந்த பொண்ணு ஆப்போசிட்ல ஜோ உட்காந்து பேசிட்டு இருக்கதை வந்து மிரர் ரெஃப்ளெக்ஷன்ல வந்துட்டு இவன் கண்டுபிடிச்சிடுவான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இதில் ஜோ இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த ஜோ அவங்க அம்மா வந்து ஒரு சலூன்ல இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எதையோ வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பால. அதுக்கு ஜோ வந்துட்டு அதான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியல அப்படி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இது எகத்தாளமா வேற பேசிட்டு இருக்கோம். அது இவன் இந்த மாதிரி திமிரா நடந்துக்கிறத பார்த்தா அவங்க அம்மா திட்டுற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா வேற செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஜோ
கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம கம்பெனி எம்ப்ளாயெல்லாம் நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் பண்ணுறியாம எதுக்குமா அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது வந்துட்டு ஒருத்தங்களை பழி வாங்க வேண்டியது இருக்குது அதுக்காக தான் அப்படின்னும் போது அதானே என் பொண்ணை வந்துட்டு யாராவது ஹர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க பழி வாங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேவலமாக வேற அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு இவளும் வந்துட்டு நானும் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக கோவமா வேற பேசிகிட்டு இருப்பா. அடுத்து ஜீகான் வந்துட்டு நம்ம கோக்கியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. ரொம்ப சோகமாக இருப்பானா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பிரச்சனையால் எங்கள் அப்பாவோட வேலையும் வந்து பாதிக்கப்படுது அதை வேற என் கண்ணு முன்னாடியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வேற அவன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ இதெல்லாம் பண்ணுறது ஜோதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சுல அதான் ரிவெஞ்ச் நோட் இருக்கு அவள் பேரை போட்டு அவளை சாகடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒன்றும் கவலைப்படாத இப்போ நீ சாப்பிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட்டாக ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பா. இவளும் வந்துட்டு சாப்பிட்டு நொறுக்க ஆரம்பிச்சிடுவா. இவ சாப்பிட்றத பார்த்தாலே தான் அவனுக்கு சிரிப்பு வந்துடுமே சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கோக்கிக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ஜோ கிட்ட இருந்து இந்த மாதிரி நாளைக்கு ஒன்று மீட் பண்ணோம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கோக்கியும் வர மீட் பண்ணுறதுக்காக வந்துடும். இந்த ஜோவும் வந்துட்டு வர உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கெடுதல் நடக்குதாமே ஐயோ எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு ஓ கவலைப்படுறியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இவளும் வேற நக்கலாக சொல்லிட்டு இருப்பா. இந்த கவலையெல்லாம் அவனுக்கு தீரணும்னு வச்சுக்கேன் நீ ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதும் அவனை பிரேக்அப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மண்டையை பிடிச்சி கழுவிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வேற அங்கே வந்துடுவான். எது பிரேக்அப் பண்ணுமா நீ சொல்றதெல்லாம் வேற நடக்கும்னு நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இவங்கிட்ட இழுத்து வச்சுட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வராத என் வயிறு வேறு ரொம்ப வீக்கான ஸ்டொமக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே வாமிட்டு வந்துடும் சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு கடைசியில் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே வரியா இவ்வளோ நாள் சும்மா இருந்த மாதிரி இனிமேல் இருக்க மாட்டேன் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட வச்சுக்காத அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வான் பண்ணிட்டு வேற அங்கேருந்து போயிட்டு இருப்பான். போகிற போக்குள்ள நம்ம ஹீரோயினோட ஃபோனை வேற மறந்து விட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவெல்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாட்டி நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வேற இவ கையில் எடுத்து வச்சுட்டு இருப்பா. அச்சோ போச்சு ரிவெஞ்ச் நோட்டை தான் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் வேற பார்த்துட்டு இருப்பா. ஃபுல்லாக நம்ம ஹீரோ கூட வேற எடுத்து வச்சிருப்பாளா நல்ல கடுப்பாகி என்ன பண்ணுவானா எல்லா ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி சிங்க்ல போட்டுருவா. கிளாஸ்க்கு வந்ததும் கோக்கி வந்துட்டு நான் அங்கே இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது சோயா தான் சொன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரே சிரிப்பாயிடும். சோயா வந்து சிரிக்க மாட்டா ஆனால் மனசுக்குள்ள வந்து ரொம்ப சிரிச்சுட்டு தான் இருப்பாவ. ஜிகான் வந்து கோக்கி கிட்ட வந்து இங்கே பாரு கோக்கி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் ஒரே பண்ணிக்காத ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பானா அவனை பார்த்ததும் இவளுக்கும் சிரிப்பு வந்துடும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோனே தேடுவாங்க பார்த்தா ஃபோனு காணாமல் போயிட்டு இருக்கோம். அப்புறமா அந்த ஜோ பொண்ணோட டிரைவர் இருக்காங்களா அவங்கள ஃபோனில் வேற இந்த ஜோ பொண்ணு பிடிச்சி மிரட்டிட்டு இருக்குமா அவர் வேற சரியான காணல இது வேற ஒன்று தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் தொடச்சிட்டு இருக்க அந்த தொடப்பத்தை தூக்கி வேற கீழே தூக்கி போட்டுட்டு இருப்பாரு. இவர் கீழே போட்ட தொடப்பத்தை வேற நம்ம கோக்கி எடுத்துட்டு வந்து கொடுத்து ரொம்ப ரெஸ்பெக்டா வேற போயிட்டு இருப்பாளா இவங்க பொண்ணு ஆனா நம்மளும் வேலை செய்யறோமே ஒரு பஜாரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு வேற அவரு. இந்த சீனியர் ஜோ வேற நடுவில் வந்து இருந்தா அவன் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவா இவ்வளோ நல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் சொல்லுவாள் உன் ஃபோனை நான் தெரியாமல் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனை வேற காட்டிட்டு போயிட்டு இருப்பாள். நம்ம ஹீரோயின் வந்து செம்ம காண்டாயிடுவா அடி பாவி பாதகத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தா ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆனே ஆகாது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரிவெஞ்ச் நோட்டை வச்சு தான் இவளை எப்படியாவது பழி வாங்கணும் அதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாற்றி விடணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கேட்டு போச்சு அதனால ரொம்ப சோகமாக இருந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணன் ஐஸ்கிரீமை காட்டினாலுமே வந்துட்டு நகராமல் அப்படியே வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணனே இல்லை என்ன ஐஸ்கிரீமை காட்டினா குட்டி நான் பிஸ்கட்டை கவர மாதிரி வந்து கவிட்டு ஓடுவேன் இப்போ நான் கம்மன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபோனு உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்லுவாளா அவ்வளோதானே நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் நான் இவ்வளோ பெரிய ஜீனியஸ் தருமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வேற அவன் வாங்கிட்டு போயிடுவான். அடுத்து இந்த ஜோவோட அம்மா இல்லை இந்த டிரைவர் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடி வந்து வேற காலையிலே ஒரு எட்டி உத கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன திமிரு வந்துடுச்சா உனக்கு இவ்வளோ லேட்டாக வர உனக்குலாம் அடி காணாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டும் போது அந்த டிரைவர் அங்கிள் வந்துட்டு இல்லை பார்க்கிங் ஜோன் தேடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் என்னையே எடுத்து பேசுறியா அவ்வளோதான் உனக்கு சீட்டை கிழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஹீல்ஸை வச்சு காலில் வேற மிதிச்சுட்டு வேற போயிட்டு இருக்கோம் அந்த கிளவி. போறப்ப இந்த அடி எதுக்கு தெரியுமா இனிமேல் இந்த விஷயம் நீ பண்ணவே கூடாது அதுவும் இல்லாமல் என்னை எதிர்த்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம். இந்த அங்கிள் வேற பாவம் ஐயோ சூனியக்காரிங்கிட்ட மாட்டிட்டு சாவுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கதறின்னு இருப்பார் அவர். அடுத்த சீன்ல வந்து இந்த டிரைவர் அங்கிள் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்களா நம்ம ஹீரோயினுக்கு யார் வர சொல்லியிருக்காங்கன்னே தெரியாது. இவரை பார்த்தோன்னே நீங்கள் ஜோவோட டிரைவரில் நீங்கள் எதுக்கு அங்கிள் என்ன வர சொன்னீங்க மூஞ்சில் என்ன அடி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்கணும் அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் டிரைவை கொடுப்பாங்க. இந்த பென் டிரைவில் வந்துட்டு அன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கும் அந்த கப்பலுக்கும் நடந்த இன்சிடென்ட் வந்து இருக்குது என்னோட கார் ஃபுட்டேஜ்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா இந்த பென் டிரைவை கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரும்ல அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அந்த சூனியக்காரியங்களெல்லாம் சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன மணி வந்துட்டு ரொம்ப பெரிய மேட்டராக இருக்குது அதனால தான் இந்த பென் டிரைவ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு வர அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. கோக்கியும் அந்த அங்கிளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸை போட்டு ஸ்கூலில் வந்து அந்த பென் டிரைவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்பா. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும்ல நம்ம ஹீரோ மேலே எந்த தப்புமே கிடையாது அவங்க ரெண்டு பேர் மேலே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவ்வளோதான் ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் ஆகிடும். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் வேற வாங்கி கொடுத்துட்டு இருப்பானா, அதை வேற அவள் குடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே வேற ஒரு கிஸ்ஸை வேற குத்துருவான். அவன் கிஸ் பண்ணதும் ஹீரோயினுக்கு வேற ஒரே ஷை ஆகிடும். அவ்வளோதான், அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே உட்காந்து வைக்கப்பட்டுட்டு இருப்பாளா. இந்த ரொமான்ஸ் சீன் எல்லாம் பின்னாடி இருந்து ஜோ வேற பார்த்துக்கிட்டு இருப்பா வேற. இதை பார்த்ததும் இந்த அம்மாக்கு வயிற்றுச்சல் வந்துட்டு அப்படியே கண்ணிலே வேற தெரிஞ்சிட்டு இருக்கும். ஓ, இந்த லெவலுக்கு ஆயிடுச்சா, உங்க 2 பேரும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேற பேசிட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பா. ஹீரோயினோட கடையில தான் வந்து இந்த ஜோ பொண்ணு வந்து ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருப்பா. அதை டெலிவரி பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. இந்த ஜோ வந்துட்டு கையில காசு கொடுக்காம தூக்கி வேற விட்டு எறிஞ்சிட்டு இருப்பாளா. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து அதையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுக்காக கூப்பன் உனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்துட்டு கையில எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. அவ்வளவுதான், ஒர்க் எல்லாம் முடிஞ்சு நம்ம இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இவ கிளம்பும் போது இந்த ஜோ வேற போக விட மாட்டாளா. போறவளை கூப்பிட்டு வச்சு, என்னது இது ஃப்ரைட் சிக்கன் கேட்டனா அடிக்குது, ஆயில தான் ஃப்ரை பண்றீங்களா இல்லை வேற எதுலேயும் ஃப்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் டெய்லி அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல இருக்க சிக்கன் எல்லாம் கீழே கொட்டி, இப்போ வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க சிக்கனை வேற சாப்பிட சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் வந்து சிக்கன் வேஸ்ட் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்ஸ்ல போட வரும்போது இவர கீழே இருக்க சிக்கனை வேற மீச்சு விட்டுருவாளா. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து உச்சிக்கு ஏறிடும். அப்படியே இருந்துச்சு மூஞ்சிலே ஒரு முட்டை, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்க அப்பா கடை சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு மிதின்னு வேற மிதிக்க ஆரம்பிச்சிடுவா. 2 பேருமே கீழே போறன்னு முடிய பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த ஜோவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வேற தடுக்கிறதுக்கு வருவாங்களா. அவளுங்களுக்கு 2 அடியை போட்டு இவ மூஞ்சிலே வேற குத்த ஆரம்பிச்சிருவா நம்ம ஹீரோயின். இப்படி அடி வாங்கியும் அந்த ஜோ வந்து அடங்குற மாதிரி இல்லை. அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா பத்தி தப்பா பேசும்போது, என்னது எங்க அப்பா பத்தி இப்படி பேசுவியா, ஒழுங்கா சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவ முடிய வேற பிடிச்சி அவ மேலே ஏறி உட்காந்து மூஞ்சிலே குத்திட்டு இருப்பா வேற. சண்டை அப்படின்னா 2 பக்கம் சட்டை கிளியர் சகஜம் தானே. அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டா மூஞ்சில அடிபட்டிருக்கோம். நம்ம டோக்கி தான் வந்து மூஞ்சில எக்கெல்லாம் வச்சு மசாஜ் வேற பண்ணிட்டு இருப்பா. இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ஜோல்ல அவங்க ஆத்தாக்காரியை கூட்டிட்டு நம்ம ஹீரோயினோட கிளாஸ்க்கு வந்து ஹீரோயினை பார்த்து அவ தான் என்ன அடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. எவடியவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆத்தாக்காரி சவுண்ட் போடும்போது நம்ம ஹீரோயின்ல ஆத்தி இது என்ன சவுண்டு சரோஜாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி வேற உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜோட ஆத்தால நம்ம ஹீரோயினை பிடிச்சி அடிக்க வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வேற கையை பிடிச்சி எழுதி வச்சுப்பானா, யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பின்னாடியே இந்த ஜோல்ல வந்துட்டான் ஓட்டோனி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேற மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கும். பாக்குறதுக்கு தம்மா தோண்டு இருந்துட்டு, ஏன் பொண்ணவே நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வடை சுட்டு வேற பஜாரி மாதிரி கத்திட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. இந்த மாதிரி கத்திட்டு இருக்கும்போது கிளாஸ் டீச்சர் வேற ஓடி வந்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் அந்த கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பார்த்தா டீச்சர் மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்ல, எதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி இந்த ஜோ வேற பல்ல காட்டின்னு இருக்கும். இந்த அம்மா எல்லாம் சடனா அந்த டீச்சரோட சட்டையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு, ஒழுங்கா இவளை எக்ஸ்பெல் பண்ற இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான், என் பிரின்சஸை இவ அடிச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிடிச்சி வேற தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. இருக்கிற எல்லாருமே அவ்வளோ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், மொத்த பேரையும் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ்ல கூட்டு வச்சு வேற பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயும் வந்து இந்த ஜோவோட ஆத்தாக்காரியில பண திமிர காட்டிட்டு அவன் என் பொண்ணை அச்சிருக்கா, ஒழுங்கா அவளை எக்ஸ்பெல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்கே ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா இல்ல, என் பொண்ணு தான் அடி வாங்கியிருக்கா, அப்போ உங்க பொண்ணையும் சேர்த்து தான் எக்ஸ்பெல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ வேற பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த ஜோல, ஏ ஆயா உன் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சா தெரியுமா, நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையே இல்லாம பொய்யா வேற புழுவிட்டு இருப்பாவ. இந்த ஜோ வேற குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கேவலமா வேற பண்ணிட்டு இருப்பாள். அவங்க ஆத்தாக்காரில, என் பொண்ணு குழந்தை, என் பொண்ணு போட்டு அடிச்சிட்டா, ஒழுங்கா அவளை தூக்கிடு இந்த ஸ்கூல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கே ஆர்டர் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நாணி வந்துட்டு போன்ல ஏதோ வேற காட்டுறதுக்காக வந்துட்டு இருக்கும். அன்னைக்கு நடந்த மொத்த இன்சிடென்ட்டை வந்துட்டு இந்த நாணி வந்து போன்ல கேமரால வீடியோ எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாள். அது வந்துட்டு இப்ப எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்ததும் இந்த ஜோல்ல அடிப்பாவி துரோகி அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சுன்னு இருக்கும். ஆனா இந்த நாணில உனக்கு ஆவணுண்டி அப்படின்ற மாதிரி காட்டிட்டு வேற இருக்கும் எல்லாத்தையும். இதை பார்த்தோன்னே பிரின்சிபல் வந்துட்டு, இந்த மாதிரி கோக்கி மேல தப்பு இல்லை, உங்க பொண்ணு மேலதான் தப்பு அப்படின்னு சொன்னதும், இல்லையே என் பொண்ணு பேசினதுல என்ன தப்பு இருக்கு, அவன் வந்து கரெக்டா தானே பேசியிருக்கான், இந்த டெலிவரி பண்ண வந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து என்ன ஆணவம், இவன் என்ன போடுறாளோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு வந்து கோவம் வந்துடும். என்னடி பேசுற என் பொண்ணை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டை உயர்த்து பேசணும்னு இந்த அம்மாக்கு வேற கோவம் வந்துடும். அவ்வளவுதான், பஜாரி மாதிரி ஏஞ்சி அவங்கள அடிக்கிறதுக்கு வேற போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினோட அம்மால பொத்து பார்த்துட்டு, அடிங்க யார் மூஞ்சில அடி கையை வச்சு, அவள் தான் உன்னை அன்னைக்கு சாவடிக்க மூட மாட்டேன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பூச்சி வரை கீழே தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஜோ அம்மாவும் சும்மா கிடையாது, என்னைய வச்சுட்டல்ல இரு உன்னை பரலோகத்துக்கே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பூச்சி வரை தள்ளி விட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா இல்ல, மண்டையிலே ஒரு அடி, அவ்வளவுதான் அங்கிட்டு போய் தெரிச்சு விழுந்துட்டு இருப்பாங்க ஜோவோட அம்மா. மண்டையை பூச்சிட்டு வேற கதறிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அவள்தான் நம்ம ஹீரோயினோட அம்மா இல்ல, ஏஞ்சிருந்து பஞ்செல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நான் வந்து குழம்பு புளின்னு நினைச்சியா, நான் ஒரு காட்டு புளிடி, அவள் தான் அச்சன்னா மண்டை ரெண்டா வீங்கிடும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா. உடனே இந்த ஜோவோட அம்மா ஏஞ்சிருந்தால, இரு உனக்கு இருக்கு, இப்போ உன்னை பார்த்து பயந்து ஓடுறேன்னு மட்டும் நினைக்காத, திரும்பி வருவேன், உங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போடுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோவையும் கூட்டிட்டு வேற அங்க இருந்து வேகமா நடந்து ஓடிட்டு இருக்கும் பயந்து. பிரின்சிபல்லாம் சண்டையை பார்த்து ஓரமா நின்றுட்டு இருப்பாங்க. இந்த டீச்சர் வந்துட்டு கலக்கிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கையை காமிச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம கோக்கியோட அம்மா இல்ல, ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரியே வேற சீனை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஜோவோட அம்மா இல்ல, இவங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க மேல வேற ஒரு கேஸ் ஆயிட்டு இருக்கும். என்னன்னா, இந்த டிரைவரை வந்துட்டு அடிக்கடி அம்மாவும் பொண்ணும் மாறி மாறி அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதை வந்துட்டு இந்த டிரைவர் வந்து வீடியோ எடுத்து வெளியே பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாரு. அதனால பெரிய கலவரம் ஆகி இவங்கள வந்துட்டு மீடியா பர்சன்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது எல்லாத்தையும்
வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டில் வந்து நியூஸாக வர எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா, எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இவங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சுல்ல. நம்ம ஹீரோயின்லாம் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட மம்மி கலக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கு தெரியுமே என் பொண்டாட்டி என்ன குழம்பு புளின்னு நினைச்சியா, காட்டு புளி நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின்லாம் அவங்களுக்கு பிடிச்சி விட்டு நீங்கள் சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோவோட அம்மாவை பார்த்து உனக்கு ஆவணண்டி அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்து வேற காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணன் வேற அவளோட ஃபோனை வேற ரெடி பண்ணி குத்துருவான்னா, ஐயோ மண்டையிலே மசாலா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொருக்கா கீழே போட்டால் உனக்கு அவ்வளோதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்க இருந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் வந்து ரிவெஞ்ச் நோட்டை யூஸ் பண்ணாமலே எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்து முடிச்சிருச்சுல. ஸோ நம்ம எதுக்காக இது யூஸ் பண்ணணும், நம்ம எதுக்கு இதுக்கு அடிக்ட் ஆகணும், ஒரு விஷயம் வந்து நார்மலாகவே நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவெஞ்ச் நோட்டை வந்து கடைசியில் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அப்படியே இந்த ரிவெஞ்ச் நோட்டுக்கு வந்து மாஸ்டர் யாரு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் சிங்கர், பப்பி, நம்ம ஹீரோயின் அண்ணன், கோகி எல்லாரையும் வேற ஃபோட்டோ போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. உங்க யாருக்காச்சும் இதில் யாராவது பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து என்னை ஏன் பிடிச்சது, பார்த்தோன்னே பிடிச்சதா இல்லைன்னா எதனால பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்து மின் மாதிரி இருக்கு அதனால தான் பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஐயோ மின்னா யாரு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா, ஐயோ அவளா இருப்பாளா இவளா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மண்டைக்கு வேற பயங்கரமான மைண்ட் வாய்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும். இதுக்கு முன்ன பகன்மா ஏதோ காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி ஃபோட்டோவை வேற காமிச்சிட்டு இருப்பான். நாய்க்குட்டியா இதையா மின்னுன்ற அப்படின்ற மாதிரி வேற ஹீரோயின் சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. இவ வந்து சாப்பிட்றது, பேசுறது, நடந்துக்கிறது, லுக் வைஸ் எல்லாமே உன்ன மாதிரி தான் இருக்கு தெரியுமா, அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி வேற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடும். ஈவன் டெய்லியும் நான் அவளுக்கு கிஸ் வேற பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக வெக்கம் வந்துடும். அதுவும் இல்லாமல் லக்கி டாக் அப்படின்ற மாதிரி வேற சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ சாம படிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கப்பட்டு சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வந்துட்டு நீயும் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த சீரீஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இந்த சீரீஸ் வந்துட்டு எப்பவும் போல எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக அந்த ஹீரோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இந்த சீரீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருந்தது. உங்கள் யாருக்காச்சும் இந்த சீரீஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இனிமேல் நம்ம அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.